ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம ஷுவர் ஈவென்ட்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். அத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினும் சால்வ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, இம்பாசிபிள் ஈவென்ட்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். அத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் போன வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு 3 கொஸ்டின் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா, 2 காயின்ஸ் ஆர் டாஸ்க்ட் சைமல்டேனியஸ்லி. 2 காயின சைமல்டேனியஸா நம்ம டாஸ் பண்றோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ்? இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் பார்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட், அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நோ ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ நோ ஹெட்ஸ்னா ஆல் டெய்ல்ஸ்னு அர்த்தம். அந்த மாதிரி வரும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் வரும்? சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் சம்திங் பட் செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ என்னென்ன அவுட்கம்லாம் பாசிபிள் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்? 2 காயினை நீங்க சைமல்டேனியஸா டாஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன அவுட்கம் வரும் அதான் கேட்கறேன். ஸோ ஹெட்டுக்கமா ஹெட் வரலாம். ஸோ 2 காயின்லயுமே ஹெட் விழலாம். ஒரு காயின்ல ஹெட் விழுந்து இன்னொரு காயின்ல டெய்ல் விழலாம். ஹெட்டுக்கமா டெய்ல் பாசிபிள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல் விழுந்து செகண்ட் காயின்ல ஹெட் விழலாம். அதுவும் பாசிபிள் தானே. ஸோ டெய்ல் கமா ஹெட்டும் பாசிபிள். அதே மாதிரி 2 காயின்லயும் டெய்ல் விழலாம். ஓகேவா? ஸோ டெய்ல் கமா டெய்லும் பாசிபிள். ஸோ தீஸ் ஆர் த 4 டிஃபரெண்ட் அவுட்கம்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் இதெல்லாம் தான் வரும். ஸோ S is equal to set with ordered process elements h, h, t, h and t, அவ்வளவுதான். ஸோ இதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து நமக்கு தேவையான ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் வரும்? எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ வெறும் ஒரே ஒரு ஃபேவரபிள் அவுட்கம் தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த ஈவெண்ட் வேணா நம்ம ஏன் கூப்பிடலாம்? லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் அப்படின்னு நீங்க போட்டு பி ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ் நீங்க போடணும். என் ஆஃப் எஸ் உங்களுக்கே தெரியும். இதுல இருக்கிற 4 எலிமெண்ட் எஸ் அப்படின்ற செட்டுக்குள்ள சாம்பிள் ஸ்பேஸ் தான் எஸ். ஸோ எஸ் அப்படின்ற செட்டுக்குள்ள இருக்கிற 4 எலிமெண்ட் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என் ஆஃப் எஸ் கிடைச்சிரும். ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் நத்திங் பட் 4. ஸோ இங்க கீழே என் ஆஃப் எஸ் எழுதிக்கலாம். என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ் இஸ் நத்திங் பட் பி ஆஃப் ஏ. ஸோ ஏன்னா என்னது? லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த ஆல்பபெட் வச்சுனாலும் நீங்க ஒரு ஈவெண்ட் டிஸ்கிரைப் குறிக்கலாம். பட் நான் ஏன் கொடுத்துருக்கேன் சும்மா ஒரு இதுக்கு சும்மா ஒரு பேச்சு கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். என்ன லெட்டர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். வேற எதுவும் இல்ல. ஸோ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பி ஆஃப் ஏ கிடைச்சிரும். ஏ இஸ் நத்திங் பட் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ என் ஆஃப் ஏ என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து 1 தான் வரும். ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. என் ஆஃப் எஸ் என்ன ஒரு 4. டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் செட் இஸ் தான் என் ஆஃப் எஸ். ஸோ 4 எலிமெண்ட் இருக்கு. 1 2 3 4. ஸோ 1/4 தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் இஸ் நத்திங் பட் 1/4. ஸோ நீங்க இங்க 1/4 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட். ஸோ இதை வேணா நம்ம கீழே தெரியலாம். ஸோ இது தேவையில்ல. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ அட்லீஸ்ட் 1 ஹெட்னா என்ன அர்த்தம்னா மினிமம் 1 ஹெட்னு அர்த்தம். ஸோ மினிமம் 1 ஹெட்னா மினிமம் 1 ஹெட் என்ன அர்த்தம்னா 1 ஹெட் இருக்கலாம் இல்ல 2 ஹெட் கூட இருக்கலாம். ரெண்டுமே டெய்ல்ஸா இருக்க கூடாது. ஸோ அது தவிர எல்லா அவுட்கமும் நீங்க எழுதலாம். ஸோ ஹெட் கம்மா ஹெட்டும் ஓகே தான். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்ல வந்துடும். ஸோ இதை வேணா நம்ம ஈவென்ட் பின்னு கூப்பிடலாம். ஸோ லெட் ஈவென்ட் பி த லெட் ஈவென்ட் எப்படி சொல்றது இதை? லெட் பி த ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படிதான் நீங்க சொல்லணும். ஸோ இதை எப்படி எழுதுறதுன்னா ஆக்சுவலா லெட் பி த ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி அட்லீஸ்ட் 1 ஹெட். லெட் பி த ஈவென்ட் ஆஃப் getting exactly 1 head இல்ல at least 1 head. okay the event of getting at least 1 head. okay va at least 1 head so இப்படிதான் நீங்க டினோட் பண்ணணும். பட் இதை நான் எவ்ரி டைம் எழுத போறது இல்ல. சும்மா இதை ஈவெண்ட் பின்னு கூப்பிட்டுக்கோங்க. ஸோ பி ஆஃப் பி என்ன வரும்? ஸோ பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். நீங்க என் ஆஃப் பி பை டிவைட் பை என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ என் ஆஃப் எஸ் 4 தான் வரும். ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ 2 காயின் டாஸ் பண்ணாலே உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் 4 தான் வரும். ஸோ அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை நம்ம இன்னும் கீழே தெளிக்கலாம். ஸோ இதை நான் அழிச்சிடுறேன். இப்போ தேவையில்ல. ஸோ இது சும்மா ஒரு பேஜ்க்காக போட்டிருக்கேன். ஸோ இதை அழிச்சு தச்சு அவ்வளவுதான். ஸோ பி ஆஃப் பி என்ன வரும்? என் ஆஃப் பி டிவைட் பை என் ஆஃப் எஸ் வரும். ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைட் பை என் ஆஃப் எஸ். ஓகேவா? ஸோ என் ஆஃப் பி என்ன வரும்? அட்லீஸ்ட் 1 ஹெட். அதாவது ஆல் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் which have exact at least 1 ஹெட். நான் தெரியாம எக்ஸாக்ட்லின்னு சொல்றேன். பட் அட்லீஸ்ட் தான் நான் சொல்ல வர்றது. ஸோ என் ஆஃப் எஸ் உங்களுக்கு 4 தெரியும். ஸோ டினாமினேட்டர்ல நீங்க 4 போட்டுக்கலாம். நியூமினேட்டர்ல டி ஆஃப் டி தவிர மிச்சம் 3 அவுட்கமே நீங்க கவுண்ட் பண்ணலாம். ஸோ இதுலயே ஒரு அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுலயும் ஒரு ஹெட் இருக்கு, இதுலயும் ஒரு ஹெட் இருக்கு. ஸோ நீங்க 3/4 தான் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3/4 தான் வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படின்னு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 3/4 வரும். ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நோ ஹெட்ஸ். ஸோ ஹெட்டே இருக்கக்கூடாது. அப்போ இது மட்டும் தான் வரும். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தான் வரும்.
ஸோ இது மட்டும் தான் நீங்க கவுண்ட்ல எடுத்துக்கணும். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் போட்டாதான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி நோ ஹெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரும் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் ஒன்று தான் ஆக்சுவலா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி நோ ஹெட்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுக்கிட்டு பி ஆஃப் சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ் போடணும். என் ஆஃப் சி என்ன வரும்? ஆல் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் விச் ஆர். ஸோ நோ ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வரும்னா இது மட்டும் தான் வரும். ஸோ டெயில் மட்டும் தான் வரும். மற்ற 3 அவுட்கம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஹெட் இருக்கு. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா ஹெட்டே வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இதை மட்டும் தான் ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணணும். ஸோ 1/4 தான் வரும் இதுக்கும். ஸோ பி ஆஃப் சி பாத்தீங்கன்னா லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நோ ஹெட்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டு பி ஆஃப் சி கண்டுபிடிக்கலாம். ஸோ பி ஆஃப் சி ஆக்சுவலா என்ன வரும்னா பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ்ன்னு வரும். ஸோ என் ஆஃப் எஸ் உங்களுக்கே தெரியும் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தான் என் ஆஃப் எஸ். ஸோ அது நீங்க 4 போட்டுக்கலாம். ஸோ டினாமினேட்டர்ல நீங்க 4 போட்டுக்கலாம். நியூமினேட்டர்ல என்ன வரும் உங்களுக்கு நோ ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே டெய்ல் வரணும்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் மட்டும் தான் நீங்க கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் அவுட்கம் மட்டும் தான் நீங்க கவுண்ட் பண்ணணும். ஸோ 1/4 வரும் அவ்வளவுதான். ஸோ என் ஆஃப் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ் நீங்க எப்படி எழுதலாம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அவ்வளவுதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டெய்ல் மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆன்சர் 1/4 தான் அவ்வளவுதான். ஸோ இது ஃபைனல் கொஸ்டின் ஆன்சர் வந்து 1/4 வரும். ஸோ இங்க 1/4 நீ போட்டுக்கலாம் அவ்வளவுதான். ஸோ எக்ஸாக்ட்லி டூ ஹெட்ஸோட ஆன்சர் 1/4 தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி டூ ஹெட்ஸ்னா 1/4 வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட்னா 3/4 வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நோ ஹெட்ஸ்னா 1/4 வரும் அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஃப்ரம் ப்ராபபிலிட்டில இருந்து இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3 coins are tossed simultaneously. What is the probability of getting exactly 2 tails, at least 1 tail, at most 1 tail? ஓகே, இது அட்மோஸ்ட் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ இங்க ஏன் வரணும் ஓகேவா? ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்மோஸ்ட் நீங்க ஏன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஏன் வரணும். ஸோ அது எப்படி போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்கா இதை அடிச்சுட்டு நான் இங்க வேற கலர்ல போட்டுக்கிறேன். ஏன் வரணும் அவ்வளவுதான். ஸோ இப்போ 3 coins are tossed simultaneously. நான் ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும் ஆக்சுவலா? ஹெட் எழுதிக்கோங்க. ஸோ 3 காயின்மே ஹெட். அப்புறம் 2 காயின்ல ஹெட், ஒரு காயின்ல டெய்ல் வருது. ஓகேவா? சோ அதை நான் ஒழுங்கா எழுதுறேன். ஹெட் டெய்ல். இப்போ இந்த டெய்ல தூக்கி இங்க மூவ் பண்ணிக்கிட்டே வாங்களா, அப்படின்னா உங்களுக்கு ஆல் டிஃபரெண்ட் அவுட்கம்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட், செகண்ட் காயின்ல ஹெட், தேர்ட் காயின்ல ஹெட், டெய்ல்ஸ் சாரி. சோ இப்போ இந்த டெய்ல தூக்கி நீங்க இங்க போடணும். சோ இந்த பேசிக்கா இதை ஸ்வாப் பண்ணிக்கிட்டே வரணும். சோ ஹெட் டெய்ல் ஹெட். சோ இப்போ மறுபடியும் இதையும் ஸ்வாப் பண்ணுங்க. இப்போ டெய்ல் ஹெட்னு வந்துடும். டெய்ல் ஹெட். இப்போ 4 அவுட்கம் கிடைச்சிருச்சா? நம்ம டெய்ல் எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டெய்லுக்கு மேல ஹெட்னு போடுங்க. ஸோ டெய்ல் ஹெட்னு வரும். இப்போ ஸ்வாப் பண்ணிக்கிட்டே வாங்க. இதையும் ஸ்வாப் பண்ணுங்க. அப்ப டெய்ல்னு வரும். டெய்ல். இப்போ இதையும் ஸ்வாப் பண்ணுங்க. ஹெட் டெய்ல் அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு எல்லா அவுட்கம்ஸுமே கிடைச்சிருச்சு. அப்ப இந்த 3 காயின்ஸ் டாஸ் பண்ணீங்கன்னா, சைமல்டேனியஸா டாஸ் பண்ணீங்கன்னா ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ என்னென்ன அவுட்கம்ஸ் வருது? ஹெட் டெய்ல்ஸ், ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட்ஸ், டெய்ல் ஹெட் டெய்ல்ஸ், ஹெட் டெய்ல் அவ்வளவுதான். ஸோ நான் 8 டிஃபரெண்ட் அவுட்கம் வருது. ஸோ நீங்க வந்து 3 காயின்ஸ் சைமல்டேனியஸா டாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை அவுட்கம் வருதுன்னா 8 டிஃபரெண்ட் அவுட்கம்ஸ் வருது. ஸோ நான் ஸ்பேஸ் லைட்டா தள்ளிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வியூ பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் சாம்பிள் ஸ்பேஸ். இதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 tails? ஸோ 2 டெய்ல் தான் வரணும், அதுக்கு மேல வரவே கூடாது. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ எக்ஸாக்ட்லி 2 tails எங்கெல்லாம் வருது? இது வராது, இதுவும் வராது. ஸோ இது ரெண்டையும் நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். இதுவும் வராது. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க சாம்பிள் ஸ்பேஸை பார்த்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுவும் வராது, இது வரும். ஸோ இது இஸ் கரெக்ட். ஸோ வராத நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். எக்ஸாக்ட்லி 2 tails இது வராது, இதுவும் வராது, இது ஓகே, இது 3 தான் வரும். ஸோ இது 3 நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3/8ன்னு வரும் அவ்வளவுதான். ஸோ நான் எவ்ரி டைம் அந்த ஃபுல்லா சொல்லணும்னு அவசியம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 tails. பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்படிதான் நீங்க எக்ஸாம்ல போடலாம். பட் நீங்க ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வரும் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கிடைச்சிரும் அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி 2 tails என்னென்ன ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்லாம் வரும்? டிடிஹெச் வரும், டிஹெச்டி வரும், ஹெச்டிடி வரும் அவ்வளவுதான். ஸோ 3/8 நீங்க போட்டுக்கலாம். ஸோ 3/8 தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ நான் தேவையில்லாத அழிச்சிடறேன். ஸோ தேவையில்ல நான் கடகடன்னு அழிச்சிடறேன். தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, சாரி லைட்டா அழிக்கணும். இதுவும் தேவையில்ல. அப்புறம் இதெல்லாம் கூட தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் தேவையில்ல அவ்வளவுதான்.
ஸோ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் எல்லாம் அழிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்ற கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல், மினிமம் ஒன் டெய்ல் இருக்கணும். அப்போ நீங்க எதை எலிமினேட் பண்ணணும்? டெய்லே இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது மட்டும் எலிமினேட் பண்ணா போதும். ஏன்னா மத்த எல்லா கண்டிஷன்லயும் மத்த எல்லா அவுட்கம்லயுமே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு டெய்ல் மினிமம் இருக்கு. ஸோ இதுல மட்டும் தான் டெய்லே இல்ல. ஸோ இதை மட்டும் நீங்க இக்னோர் பண்ணிட்டு மத்த எல்லா அவுட்கம்ஸையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ஃபேவரபிள் அவுட்கம்ஸா, அப்படின்னா உங்களுக்கு இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் ஆக்சுவலா. ஏன்னா இதுல மட்டும் தான் டெய்ல்ஸே இல்ல. ஆனா உங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரே ஒரு டெய்லாச்சும் இருக்கணும் ஒரு அந்த அவுட்கம்ல, அப்பதான் நீங்க அதை ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு மத்த ஏழு அவுட்கமே நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணலாம். ஸோ 7/8 தான் ஆன்சர் வரும் ஆக்சுவலா இதுல. ஸோ இதை வந்து நீங்க எப்படி கூப்பிடலாம்னா லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் let b be the event of getting exact at least one tail அப்படின்னு போட்டுக்கிட்டு p of p equal to n of b by n of s ன்னு போடலாம். ஸோ அப்படி நீங்க எழுதினீங்கன்னா n of b என்ன வரும்னா 7 வரும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து உங்களுக்கு 7 தான் வரும். ஏன்னா இது தவிர மற்ற எல்லாத்துலயுமே மினிமம் ஒரு டெய்ல் இருக்கு. இதுலயும் டெய்ல் இருக்கு, இதுலயும் டெய்ல் இருக்கு, இதுலயும் டெய்ல் இருக்கு, இதுல 3 டெய்ல் இருக்கு, இதுல 2 டெய்ல் இருக்கு, இதுலயும் 2 டெய்ல் இருக்கு, இதுலயும் 2 டெய்ல் இருக்கு. ஸோ 7/8 தான் ஆன்சர் வரும் ஆக்சுவலா. ஸோ செகண்ட் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் 7/8. ஸோ ஹெட்டை மட்டும் நீங்க இக்னோர் பண்ணிட்டு மற்ற எல்லா அவுட்கமையும் கன்சிடர் பண்ணலாம் ஃபேவரபிள் அவுட்கமா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் ஐடியா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அட்மோஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டெய்ல் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ 0 டெய்ல்ஸ் இருக்கலாம் இல்ல 1 டெய்ல் இருக்கலாம். அப்படிதான் நீங்க யோசிக்கணும். அதை தாண்டக்கூடாது. ஸோ 1 டெய்ல தாண்டக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ 0 டெய்ல்ஸ் இருக்கலாம். ஸோ நான் கிளியரா மார்க் பண்றேன் உங்களுக்கு. ஸோ 0 டெய்ல் இருக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. 0 டெய்ல்ஸ் இருக்கலாம் ஆர் 1 டெய்ல் இருக்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டக்கூடாது. 2 டெய்ல்ஸ் இருக்கக்கூடாது, 3 டெய்ல்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ எங்கெல்லாம் 2 டெய்ல்ஸ் 3 டெய்ல்ஸை மட்டும் நீங்க எலிமினேட் பண்ணிட்டு மற்ற எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படியே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 டெய்ல் இருக்கு, இது அவுட்டு. இங்க 2 டெய்ல் இருக்கு, இதுவும் அவுட்டு. இங்கே 2 டெய்ல் இருக்கு, இது அவுட்டு. இங்க 2 டெய்ல் இருக்கு, இது அவுட்டு. இதுல டெய்லே இல்லை, இது ஓகே. இது இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேவரபிள் அவுட்கம் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இதுலயும் ஒரே ஒரு டெய்ல் தான் இருக்கு எக்ஸாக்டா. ஸோ இதையும் நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணலாம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இதையும் நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணலாம் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். இதையும் நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணலாம் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அட்மோஸ்ட் ஒன் டெய்ல 0 டெய்ல்ஸ் இருக்கலாம் இல்ல 1 டெய்ல் இருக்கலாம். இதுல 0 டெய்ல்ஸ், இதுல ஒரே ஒரு டெய்ல் தான் இருக்கு, இதுலயும் ஒரே ஒரு டெய்ல் தான் இருக்கு, இதுலயும் ஒரே ஒரு டெய்ல் தான் இருக்கு. ஸோ 4/8 தான் ஆன்சர் வரும். ஸோ 4/8 ஈக்குவல் டு 1/2 எழுதலாம் நீங்க. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா நான் தேவையில்லாத அழிச்சிடுறேன், இல்ல அப்படியே கூட எழுதலாம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் டெய்ல 4/8 வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4/8 இஸ் நதிங் பட் ஹாஃப்னு நீங்க போட்டுக்கலாம். ஸோ 4/8 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஹாஃப்னு வரும், அவ்வளவுதான். ஸோ 4/8 இஸ் நதிங் பட் 1/2. ஸோ அவ்வளவுதான், இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம் நம்ம பேசிக்கா. ஸோ அட்மோஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்னு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் டெய்ல முடிச்சிட்டோம். ஸோ இதையும் நீங்க வேணா ஃபார்முலா நீங்க ஸ்கூல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதுனா லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் டெய்ல் P of C equal to N of C divided by N of S. N of C ல என்ன பண்ணும்? ஆல் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இது அட்மோஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்ற கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபேவரபிள் அவுட்கம்ஸா வருதோ அதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ 4 ஃபேவரபிள் அவுட்கம் வருது. இதுவும் வரும், இதுவும் வரும், இதுவும் வரும், இதுவும் வரும். ஸோ 4/8 போடணும். ஸோ N of C divided by N of S என்ன வரும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் போடணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து உங்களுக்கு 4 கிடைக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 8 வருது. ஸோ அவ்வளவுதான், 4/8 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிடைச்சிரும். ஸோ எக்ஸாம்பிள் போய் நீங்க அது மாதிரி லைட்டா எழுதிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் போட போறது இல்லை. எவ்ரி டைம் நான் அந்த மாதிரி ஃபுல்லா இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத போறது இல்லை. பட் நீங்க எக்ஸாம்ல போகும்போது கண்டிப்பா எழுதணும், அப்பதான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ நம்ம இந்த வீடியோல நம்ம 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி அப்படின்ற இந்த டாபிக்ல இருந்து நம்ம 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ using the exact same setup, find the probability that the first and last coin show different faces. Maybe இதை நீங்க ஹோம்ஒர்க்கா கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க வீட்டில் போய். ஸோ இது ஹோம்ஒர்க், ஓகேவா? நான் அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ள இதை முடிச்சு வர ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.